இன்னைக்கு என்னக்கா ஒரே சந்தோஷமா இருக்கிற? அதுவா வெள்ளத்தாயி, என் மவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்கடி. நிச்சயதார்த்தம் இன்னைக்கு தீபாவுக்கு, அதனாலதான். அப்படியா? சரிக்கா சரிக்கா. அதான் உன் மூஞ்சில ஒரு ஒளிவட்டம் தெரியுதே. ஆமாடி வெள்ளத்தாயி, இப்பதான் பெத்து வளர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் பாரு. மா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா. தீபாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. ஏமா வருத்தப்படுற? ஆமாக்கா, சந்தோஷப்படுக்கா. அதெல்லாம் சந்தோஷம் தான்டா. இருந்தாலும் தீபா விட்டுட்டு எப்படி இருக்க போறோம்னு தெரியலடா. வீடே பஸ்கோன்னு போயிரும் போ. ஏய் சின்ன பொண்ணே, இங்க வாடிங்க. ஏமா என்னாச்சுமா? அவளே எதுக்கு இப்போ கூப்பிடுற? ஏண்டா, உன் பொண்டாட்டி கூப்பிடுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்ன மாமியா கல்வி இன்னைக்கு ஒரே குதூகலமா இருக்கு. அதையோ கூப்பிட்டீங்களா? சொல்லுங்க அதையோ. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? என்னத்த பண்ணுவேன், எப்பயும் போலதான். உங்களுக்கு ஆக்கி கொட்டுறது தானே என் வேலையே. அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி சரி இருக்கட்டும். தீபாவுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தெரியுமல்ல. ஒழுங்கா வீடெல்லாம் சுத்தமா பளிச்சுன்னு மின்னணும். அந்த மாதிரி எல்லாம் பண்ணி வை போ. நீங்க உட்காந்துக்கிட்டே அந்த சொபாவை தேய்க்கிறதுக்கு இந்த ஹாலியாச்சும் சுத்தம் பண்ணலாம்ல. பாத்தியடா, உன் பொண்டாட்டிக்கு வாய் கொடுப்ப. அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? நீங்க 2 பேரும் உட்காந்துட்டு தானே இருக்கீங்க. இந்த ரூமையாச்சும் சுத்தம் பண்ணி வைக்கலாம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்றது மட்டும் செய்ய சொல்லு உன் பொண்டாட்டிய. இதெல்லாம் சுத்தமா தான் இருக்கு. போய் உள்ள இருக்கிற வேலையெல்லாம் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சுத்தமா சமையல் ரூம் எல்லாம் கழுவி விட்டுட்டு நீட்டா வைக்க சொல்லு அடுப்பங்கரைய. சரியா? மாப்பிளைக்கு நீட்டா இருந்தா தான் பிடிக்குமாமா, தீபா சொன்னா. என்ன கல்யாணமே ஆகல, நிச்சயதார்த்தம் கூட ஆக கிடையாது. அதுக்குள்ள அந்த மாப்பிளைக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து மருமகளையும் மதிக்கணும். தைக்கலவி தாய்க்கானலாம் எனக்கு தெரியும். நான் சொன்ன வேலையை நீ பண்ணு போ. பண்றேன், பண்ணி தொலைக்கிறேன். உங்க பிள்ளைக்காக இல்லை, எனக்காக. என்னடி சொன்ன? அக்கா சரசாக்கா, சொல்றதே கொஞ்சம் பொறுமையா சொல்லுக்கா. சின்ன பொண்ணு எல்லாம் பண்ணி முடிச்சிருவாக்கா. ஏக்கா அப்படி அவளை திட்டுற? அப்படி கேளுங்க ஆச்சி, என்னை பத்தி ஒரு மனுஷியை கூட மதிக்கிறது கிடையாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது வேலை தாயி. பேசாம வாய் மூடிட்டு உட்காரு. எனக்கு தெரியும். நம்ம சொல்றதே தான் கரெக்டுங்கிற மாதிரியே பேசுவா. யார் என்ன சொன்னாலும் வச்சுக்க மாட்டா. என்ன வேலை தாயி முணுமுணுப்பு? ஒண்ணு இல்லக்கா, சும்மா தான். எப்போ மாப்பிள்ளை வராங்கன்னு கேட்டேங்க்கா. அதுவா, இன்னும் 3/4 மணி நேரத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியேம்மா, சரி. ஏதாவது வாங்கணுமா? நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லை எல்லாம் ரெடியா இருக்குதா? எல்லாமே இருக்குடா. உன் பொண்டாட்டி போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி மட்டும் வைக்க சொல்லு போ. சரி சின்ன பொண்ணு, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா. போய் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வை சின்ன பொண்ணு. நீங்க எப்போதான் இந்த சாலரா தட்டுறது நிறுத்த போறீங்களோ எனக்கு தெரியல. சரி போய் பண்ணி தொலைகிறேன். பாத்தியாடா, உன் பொண்டாட்டிக்கு வாய் கொடுப்ப. நீ இருக்கும்போது எப்படி பேசுறா பாரு. மா அவளை திட்டாம பொறுமையா சொல்லுமா. அவ எல்லாத்தையும் பண்ணிடுவாமா. போதும் போதும், உட்காந்து வாங்கிட்டு வராத. நீ போய் உன் வேலையை பாரு போ. வீட்டார் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணு. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ ரெடி பண்ணு போ. சொல்றது எனக்கு தான் நீ வச்சுக்க போறியா எனக்கு தெரியலமா. ஒரு நாள் நீ சின்ன பொண்ணை புரிஞ்சுக்குவ. அப்ப நீ வருத்தப்படுவ பாரு. நம்ம பேசிட்டோமேன்னு. இப்படிலாம் ஒரு காலமும் வராது. வந்தா நான் பாத்துக்கிறேன். போடா நீ. ஏக்கா, சும்மாவே இந்த சரசுகளை கையில பிடிக்க முடியாது. இன்னைக்கு அவன் அவளுக்கு வேற நிச்சயதார்த்தமா. என்ன அலப்பற பண்ணும்போது தெரியலையேக்கா. வீடு கோமதி பாத்துக்கலாமா என்ன நடக்குமோ. சின்ன பொண்ணு எங்கேயோ காணோமே. எங்க போயிருப்பா? அத்தானே லட்சுமி. சின்ன பொண்ணு எங்க போயிட்டா காணோம்? காய்கறி சும்மாவே அந்தாட்டம் அடுக்கா. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் வேற. அவளை வேலையில போட்டு பெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். அவங்க சின்ன பொண்ணு ஒத்தால என்னென்ன பண்ணிட்டு கிடக்காலும் தெரியலையே. லட்சுமி கோமதி வாங்கடி, உள்ள போய் பேசுவோம். மாப்பிள்ளை விட்டு வந்தாங்க என்னன்னு தெரியலையே. லேட் ஆயிடுச்சு என்னமோ தெரியலையே. சரிக்கா, அப்படியே உள்ள போங்க. ஆச்சி வாங்கடி. புஷ்பா, லட்சுமி, கோமதி என்னாச்சு பண்றீங்க? மாப்பிள்ளை விட்டு வந்துட்டாங்களா? இல்ல புஷ்பா, இன்னும் 3/4 மணி நேரத்துல வந்துருவாங்களா. அப்பதான் ஃபோன் போட்டு சொன்னாங்க. அப்படியே ஆச்சி. அத்தை உங்க முகத்துல ஒரு ஒளிவட்டம் தெரியுதே. பொண்ணுக்கு கல்யாணம் உங்களுக்கு ஒரே குதூகலம் தான் போங்க. பின்ன இருக்காம பின்ன. என் ஒத்த மவ ஆசையை பத்தி வளர்த்துருக்கேன். அவளுக்கு கல்யாணம்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். ஆமா ஆச்சி. அப்புறம் ஆச்சி, சின்ன பொண்ணு எங்க? ஆளையே காணோம். என்ன பண்ணிட்டு கிடக்குறா? ஓ, நீங்களா தான் கூட்டாளீங்கள, மறந்தே போயிட்டேன். அவளை காணோம் தேடுறீங்களோ? ஆச்சி எங்க காணமேன்ட்டு கேட்டாச்சி. வீடெல்லாம் சுத்தமா சொல்லியிருக்கிறேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு கிடக்குறா. அவளை விட்டு வேற யாரும் பண்றதுக்கு ஆளு? பொண்ணு பார்க்க வராங்கல்ல, வீட்டெல்லாம் சுத்தமா பண்ணி வைக்க வேண்டாமா? வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க? அப்புறம் ஆச்சி, தீபாவுக்கு எல்லா துணிமணி எல்லாம் எடுத்தாச்சா? எத்தனை பவுன் போடுறதா முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் என்ன முடிவு பண்ணல கோமதி. இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் மட்டும்தான் நடக்க போகுது. கல்யாணம் வந்து ஒரு 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அம்மா என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 2 மாசமா? எதுக்கு 2 மாசம் தள்ளி போடணும்? கூடி சீக்கிரத்துல பண்ணிட்டா தானே பரவாயில்ல. மா என்ன நினைச்சிட்டு கிடக்குற? பணத்துக்கு ரெடி பண்ண வேண்டாமா? பிள்ளைய சும்மாவா அனுப்ப முடியும்? சீர் செலுத்தி பண்ணி துணிமணி எடுத்து நகரட்டு போட்டு எல்லாம் பண்ணணும்ல. ஆமாடா, இல்லன்னு சொல்லல. அதுக்காக நான் தள்ளி போட்டுட்டே போக முடியாதுடா. ஆமா தம்பி, முடிஞ்சது கொஞ்சம் சீக்கிரம் பண்றத பாருங்க. அதுதான் பரவாயில்ல. ஆமா ஆமா புஷ்பாக்கா, அப்படியே சொல்லுங்க. அப்பதான் நம்ம சின்ன பொண்ணுக்கு இந்த தொல்லை விட்டு தொலையும். ஆமா புஷ்பாக்கா, இல்லைன்னா இந்த தீபா சின்ன பொண்ணை போட்டு ராவடி பண்ணிட்டே கிடப்பா. எங்க அம்மா கிட்ட கொழுத்து விட்டுட்டே இருப்பா. சீக்கிரம் அவள் துரத்துற வெளியே பாருங்க. ஆமா புஷ்பாக்கா, சீக்கிரம் அப்படியே ஏற்றி விடுங்க. சின்ன பொண்ணு கொஞ்சம் ஃப்ரீ ஆகட்டும். சரி சரி மக்கா, இருங்கடி பார்க்கலாம். நம்ம சின்ன பொண்ணுக்கு தான் சப்போர்ட்டா இருக்கணும்டி. பாவண்டியாவே எங்க அப்பா அம்மா சப்போர்ட்டும் கிடையாது. பெருசான 2 பக்கமா கிடக்குறாண்டி. நம்ம அவளுக்கு துணையா இருக்கணும்டி. புஷ்பாக்கா, தீபா தான் எங்க மாமியா மருமகளுக்கு சண்டை விட்டுட்டே இருப்பா. அதனால அவளை சீக்கிரம் அனுப்பி விடுற வழியை பார்க்கணும். என்னடி நீங்க 3 பேருமே குசு குசுன்னு பேசிட்டு கிடக்குறீங்க? சின்ன பொண்ணு கூட்டாளிங்க தானே நீங்க? என்ன கோர்த்து விடலான்னு பார்த்துட்டு கிடக்குறீங்க? இல்லாச்சி, நாங்க என்னாச்சு கோர்த்து விட போறோம்? நீங்க யாரையும் கோர்க்காம இருந்தா சரி. என்ன கோமதி, வாய் வடக்கால போகுது, பார்த்து கிழிஞ்சிட போகுது. எந்த கிழிஞ்சனை தைச்சிக்கிறாச்சி, உங்களுக்கு தெரியாம நீங்க பாத்துக்கோங்க. சரி அம்மா, ஆக வேண்டியதை பாரு. மாப்பிள்ளை வீட்டர் எப்போ வராங்கன்னு கேட்டியா? நான் கேட்டுட்டேன்டா. ஆண்டி வேமா வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. புஷ்பாக்கா, லட்சுமிக்கா, கிழவிக்கு இங்கிலீஷ் பாருங்களேன். இங்கிலீஷ் பேசி தூக்குது. அதான் பாரு லட்சுமி, அவளுக்கு கல்யாணம் ஆச்சிக்கு ஒரே சந்தோஷத்துல துள்ளிட்டு கிடக்கு. ஆமா புஷ்பாக்கா, அதே மாதிரி தானே சின்ன பொண்ணும் அடுத்த வீட்டுல இருந்து வந்திருக்கால. அவளையும் அப்படி பாத்துக்கணும்லக்கா. அவள் அந்த கிழவி என்ன குடும்பம் பண்ணுது பாருங்களேன். இது மவனா மட்டும் அவ்வளவு வசதியாமா. நம்மளுக்கு வந்து தக்காளி, அவளுக்கு வந்து ரத்தமாமா.
விடு லட்சுமி, போக எல்லாம் சரியாயிடும். நம்ம சின்ன பொண்ணை தான் பார்க்கணும், அவளுக்கு நம்ம ஆதரவா இருக்கணும் லட்சுமி. ஆமாக்கா, நமக்குள்ள நம்ம என்ன அடிபட்டுக்கிட்டாலும் நம்ம சின்ன பொண்ணுக்கு ஆதரவா தான் இருக்கணும். டேய், உன் பொண்டாட்டி எல்லாத்தையும் சுத்தமாயிட்டாலும் போய் பாருடா. இங்கே நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு கிடக்குற? மா அவ சொன்னா எல்லாத்தையும் செஞ்சிருவாமா. எனக்கு சின்ன பொண்ணை பத்தி தெரியும் சரியா? அவன்கிட்ட எல்லாம் பண்ணிடுவா. நீ உன் பொண்ணை மட்டும் ரெடியா இருக்க சொல்லு. ஏன் பொண்ணா? உனக்கு தங்கச்சிலாம் இல்லையா? அவ அப்படி சொல்லலம்மா, தீபாவை ரெடியா இருக்க சொல்லு. மாப்பிள்ளை வீட்டார் வந்ததும் அறக்க பறக்க ரெடியாக கூடாது. அவங்க வந்தாங்களா, தட்டை மாத்தினாங்களா, சாப்பிட்டாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். வெயிட் பண்ணக்கூடாதுமா. அப்பதான் நல்ல நேரத்தில் நிச்சயதார்த்தம் பண்ண முடியும். சரிடா, நான் சொல்லிடுறேன்டா அவகிட்ட. அவன் எல்லாம் குடிச்சிட்டா, படம் மட்டும் கட்டிட்டு வந்தா சரி. சரசக்கா, அப்புறம் ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் வாங்கி வச்சிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டாருக்கு தாம்பூல தட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சாக்கா? எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு வெள்ளை தாயி. மாப்பிள்ளை வீட்டாருக்கு வந்தாக்கா சரி. தீபாவை எல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டேன், அவளும் ரெடி ஆகிட்டு கிடக்குறா. மா தீபா ரெடி ஆகிட்டாலா இல்லையான்னு போய் பாரு. கூப்பிடுறா, ரெடியா இருப்பா. தீபா, இங்க வாடி மக்கா. என் மவளே இங்க வாடி. என்னம்மா கூப்பிட்டியா? டேய், அங்க பாருடா, அவன் தங்கச்சி தேவதையாட்ட ரெடி ஆகி வந்திருக்கா. ஆமாம்மா, தீபா ரொம்ப அழகா இருக்கமா இந்த புடவையில. புஷ்பக்கா சொன்ன மாதிரி, கிளவி சொன்ன மாதிரி இந்த படம் நல்லாதாங்க இருக்கு அவளுக்கு. ஆமாக்கா, கல்யாண கலை வந்தாலே அது ஒரு தனி கலையா இருக்கும் கோமதி. அத்தையோ, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு சரியா? இப்போ திருப்தியா உங்களுக்கு? நிச்சயதார்த்தம் என்னமோ உங்கள் மவளுக்கு தான். ஆனால் வேலையெல்லாம் என்ன பெண்ட் எடுக்கிறீங்க? ஆமாடி, எல்லாம் பண்ணி தான் ஆகணும். உன்னோட வேற யாராவது பண்றதுக்கு? பாத்தீங்களாக்கா, கிளவி இப்பயே என்ன வாய் பேசுதுன்னு. சின்ன பொண்ணு புருஷனும் ஒண்ணுமே வாய் திறக்காம அமைதியா நிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்க கூடாது பொண்டாட்டிக்காங்க? விடுமாக்கா, அவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்னமோ நம்மளே அதுக்குள்ள உள்ள போகணும். அப்படி கிடையாது புஷ்பாக்கா. பொண்டாட்டி கோசரம் ஏமா அப்படி பேசுறதுன்னு ஒரு வார்த்தையாச்சும் கேட்கணும்லக்கா. அம்மா, ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. எதுக்கு இப்படி ஏதோ ஒன்று பேசிட்டே கிடக்குற? சும்மா இருமா. சின்ன பொண்ணுக்கு தெரியும், அவ எல்லாம் பண்ணிப்பா. அதுதானே இந்த வீட்டு மருமவ, அவ எல்லாத்தையும் பண்ணிக்குவா. கொஞ்சம் அமைதியா இருமா. ஆமாடா, அவனை என் வாய் அடைக்கிறதுக்கு வந்துரு. எங்க இருந்து தான் ரயில் ஏறி வழியே தெரியல. இந்த அளவுக்கு அவனுக்கு பாடம் ஏற்றி விட்டுருக்கான்னு வச்சுக்கோயேன். இது பாருங்க அத்தையோ, பாடம் ஏற்றுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் மவளுக்கும் உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா? என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிற வேலையை வச்சுக்காதீங்க. வாயை பாரு, வண்டலூர் வரைக்கும் போகுது. அம்மா கொஞ்சம் அமைதியா இருமா. இப்போ என்ன தீபாவுக்கு தானே விசேஷம். அவளை பாரு, எதுக்கு தேவையில்லாம சின்ன பொண்ணை நோண்டிட்டு கிடக்குற? சொன்ன மாதிரி அது கரெக்ட் கழுத. என் மவளை தான் இன்னைக்கு நான் பார்க்கணும். தீபா அழகா இருக்கடி மக்கா. என் கண்ணே பட்டு போயிருப்போ. தாய் கண்ணு கொல்லி கண்ணும்பாங்க. இன்னைக்கு உனக்கு சுத்தி போடணும்டி. ஆமா தீபா, இன்னைக்கு உனக்கு அழகா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. அதெல்லாம் அப்பா அம்மா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணா எல்லாம் நல்லா தான் இருக்கும். யாரோ ஒருத்தனை இழுத்துட்டு வந்தா இப்படித்தான் நடக்கும். அக்கா, இந்த தீபாவுக்கு பாத்தீங்களா வாய எப்படி பேசுறான்னு? சின்ன பொண்ணு எங்க அண்ணனை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாலாமா, அதை குத்தி காட்டி பேசுறா. இதை பாரு தீபா, வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசக்கூடாது. நாக்கு இருந்தாலும் நரம்போட பேசணும் சரியா? கொஞ்சம் பார்த்து பேசு. சின்ன பொண்ணு ஒரு பொண்ணு தானே, அவளை எதுக்கு இப்படி எல்லாரும் நொடிக்கிறீங்க? என்னடி சின்ன பொண்ணு, உன் கூட்டாளிங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க ஆள் சேர்க்கிறியா? ஆமாம்மா, கோமல் கேட்டதுல என்னமா தப்பு இருக்கு? தீபா கொஞ்சம் பார்த்து பேச சொல்லு. தீபா, நாக்கள் நரம்பு இல்லாம பேசாதம்மா. நீயும் ஒரு பொண்ணு தான். இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஆக போகுது. அதனால பார்த்து பேசுமா. என்ன இருந்தா நான் உனக்கு அண்ணியாவது கிண்ணியாவது. எனக்கெல்லாம் அண்ணி நான் கூப்பிட விருப்பமும் இல்லை, நான் கூப்பிடவும் மாட்டேன். தீபா, ஒழுங்கா வார்த்தையை பார்த்து பேசு, இல்லைன்னா அவ்வளவுதான். ஏய், என்னடா அவளை எதுக்கு போய் மிரட்டுற? கோமதி அக்கா விடுக்கா, இவ எப்பயுமே இப்படி தான் பேசுவா. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்க்கா நம்மளுக்கு. விடுங்கக்கா. ஓஹோ, இப்போ என்ன நாங்களே கெட்டது நினைக்கிறேன்னு சொல்ல வரீங்களோ? யாரும் சொல்லல தீபா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இப்பதான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த அளவுக்கு பேசக்கூடாதுமா. புஷ்பா, என் மவளுக்கு என்ன பேசுறா ஏது பேசுறான்னு தெரியும். நீ உன் கூட்டாளிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத. இல்ல ஆச்சி, நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஆச்சி. நடக்கிற காரியத்தை பார்க்கலாம் ஆச்சி. எதுக்கு தேவையில்லாத நியாயமெல்லாம்? புஷ்பாக்கா விடுங்க. இப்போ நிச்சயதார்த்தத்தை நடக்கிறத பார்ப்போம். நம்ம எதுக்கு நம்மளை பத்தி பேசிட்டு கிடக்கணும்? என்னால யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அப்படிதான் நான் நினைப்பேன். விடுங்கக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. அப்ப தெரியும் அந்த சின்ன பொண்ணு யாருன்னு. சரிக்குள்ள பாத்துக்கலாம். இப்போ இந்த வாய்க்கானெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா உனக்கு? மா, அதை விடுமா. மா, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படிமா இருக்கேன்? புடவையில நல்லா இருக்கேனேம்மா? அப்பா அழகா இருக்கடி மக்கா. உனக்கு என்னடி குறை? லட்சணமா இருக்கடி. ஆத்தியா சின்ன பொண்ணு, கிளவி மவனா மட்டும் அவ மவ மட்டும் அவளுக்கு வசதியாமா. நம்மளதானே இரும்புலே செஞ்சு வச்சிருப்பாங்க. விடுங்கக்கா. எப்பவுமே அந்த தாய் கிழவி அப்படிதான். நான் அது கண்டுக்கிறதே கிடையாது. பெருசா நல்லா இருந்தா சரிக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இனிமேல் கொஞ்சம் உஷாராவே இரு. ஆச்சி, மாப்பிள்ளை எங்க வராங்கன்னு போன் போட்டு கேளுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன் புஷ்பா. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாமா. சீக்கிரம் தட்ட மாத்தி நிச்சயதார்த்தம் முடிச்சிருவோம் சரியா? சரிங்க ஆச்சி. ஏண்டி சின்ன பொண்ணு, சொல்லுங்க அத்தியோ. நிச்சயதார்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாம் செஞ்சாச்சா? செஞ்சாச்சத்தியோ. அவங்க வந்து தட்டு மாத்திரத்தோட நிக்குது. சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாத்து சின்ன பொண்ணு, கிளவி மேனேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் வந்துருவாங்க. ஆமாக்கா, விட்டுதலுக்கா கிளவியே. நம்ம கடமை என்னமோ பண்ணிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம அடுத்த வீடியோ எபிசோட பாருங்க. அடுத்த வீடியோல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. தீபாக்கு கல்யாணமும் கூடிய விரைவில் நடக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோ நல்ல நல்ல கதையா வரப்போகுது, லவ் ஸ்டோரியும் வரப்போகுது. ஸோ சீக்கிரம் எபிசோட பார்க்கறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.